Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட மைண்ட எப்பவுமே ஹெல்தியா வச்சுக்கிற மாதிரியான சில செல்ஃப் கேர் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். எதுவுமே ஐயோ இது கஷ்டமா இருக்கே ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்ற மாதிரியான டிப்ஸ் கிடையவே கிடையாது. உங்களோட டெய்லி லைஃப்ல ரொம்ப ஈஸியா கொஞ்சமா எஃபர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ற மாதிரியான டிப்ஸ் தான். சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஒரு விஷயம் மனசுக்கு தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா அது எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் எப்பவும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம மனசுக்கு தப்புன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அப்போ இருக்க ஒரு சூழ்நிலைக்காகவோ இல்ல மத்தவங்களுக்காகவோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல என்னைக்காவது ஒரு நாள் அதை நினைச்சு நாம ரெக்ரெட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எப்பவாவது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம பண்ண அந்த ஒரு சின்ன மிஸ்டேக், தெரிஞ்சே பண்ண அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் எதிர்காலத்துல ஏதாவது ஒரு நாள் நம்மளை பாதிக்கும் பொழுதுதான் அப்போ உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல உட்காந்துருவோம். சோ எப்பவுமே உங்க மனசுக்கு தவறு அப்படின்னு படக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா அது யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் செய்யக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றாங்க, இந்த விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு நல்லதா இருக்கலாம், அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பா இருக்கலாம். பட் அந்த ஒரு ஹெல்ப் பண்ண போறதுனால இப்பவோ இல்ல ஃபியூச்சர்லயோ அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். இல்ல நம்ம இப்படி ஹெல்ப் பண்றது நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வேணா நல்லதா இருக்கலாம், பட் நம்மளோட மனசாட்சிக்கும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எத்திக்ஸ்க்கும் இது சரியா வராது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல அவங்க கிட்ட அதை பண்ண முடியாது அப்படின்றத பொலைட்டாவே சொல்லிடுங்க. அவங்களுக்காகவோ அந்த சூழ்நிலைக்காகவோ ஏதாவது ஒண்ணு பண்ண போய் நம்ம ஃபியூச்சர்ல அதை நினைச்சு ரெக்ரெட் பண்ற மாதிரியோ இல்ல அதனால பாதிப்படைகிற மாதிரியோ வந்துடும். சோ எப்பவுமே உங்க மனசுக்கு சரியில்லை, தப்பு அப்படின்னு தோன்ற விஷயத்த யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா. இது நம்மளோட மைண்ட ரொம்ப ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கும் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கும் எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். செகண்ட் டிப், நாம எப்பவுமே நம்மளோட தேவைகள், விருப்பங்கள், நம்மளோட ஃபீலிங்ஸ் இது எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மத்தவங்களோட தேவைகள், விருப்பங்கள், அவங்களோட ஃபீலிங்ஸ் அதுக்கு மட்டுமே நம்மளை தாண்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தோம் அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நம்ம காயப்படுற மாதிரி இருக்கும், நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஹெல்த் வைஸோ மைண்ட் வைஸோ ரொம்ப அடிக்கடி டவுன் ஆகுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நம்ம வீட்டுல இப்போ அம்மாவோ ஒய்ஃபையோ எடுத்துக்கலாம். வீட்டுல சமைச்சு முடிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்கும்னா ஹஸ்பண்ட் சாப்பிடணும், பசங்க இருந்தாங்கன்னா பசங்க சாப்பிட்டு முடிச்சிடணும், எல்லாம் திருப்தியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது தப்புன்னு நான் சொல்லல. கண்டிப்பா நம்ம வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ நாம தான் பாத்துக்கணும், அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தாண்டி அதை சமைச்சு எடுத்து வைக்கிறோம்ல, அவ்வளோ நேரம் குக் பண்ணி அதை டேபிள் எடுத்து வைக்கிறோம்ல, அப்படி இருக்க நம்மளும் நமக்கு முக்கியம் தானே. நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா தானே அவங்கள நம்ம பாத்துக்க முடியும். அவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள மட்டுமே எல்லா விஷயங்களையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு உங்களை நீங்க பாத்துக்க தவறிட்டீங்க அப்படின்னா அது நிறைய இடங்கள்ல உங்களோட லைஃபுக்கு எந்த விதத்திலையும் யூஸ்ஃபுல்லா இருக்க போறது கிடையாது. உங்களை நிறைய நேரங்கள்ல அது ரொம்ப டவுன் ஆகும். ஹெல்த் வைஸும் சரி, உங்களோட மைண்ட் அளவுலையும் சரி ரொம்ப டவுன் ஆவீங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாள் என்ன சொல்லுவோம் நாமளே, நான் தான் எல்லாத்தையும் பண்றேன், வீட்டுல இருக்கவங்க யாரும் என்ன டேக் கேர் பண்ணிக்கவே மாட்டேன்றாங்க, யாருக்கு என்ன பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளோட தப்பு தான். அவங்கள நம்ம பாத்துக்கிறது எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதை விட ஜாஸ்தியான ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு நம்மளை பாத்துக்கணும் அப்படின்றது. இது நான் அந்த சாப்பாடு விஷயம் அப்படின்றதுல மட்டும் சொல்லல, பொதுவாவே வீட்டுல எப்பவுமே நிறைய வீட்டுல இந்த ஒரு ஹேபிட் இருக்கும். வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு அவங்களோட விருப்பங்கள் என்னமோ அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் நமக்கு என்ன தேவை, நம்மளோட விருப்பங்கள் என்ன அப்படின்றத பெருசா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டோம். இதை அழுத்தி அழுத்தி வச்சு ஒரு டைம்ல அதுவே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும். நம்மளோட தேவைகள் எதுவுமே யாருமே கண்டுக்க மாட்டாங்க, நம்மளோட விருப்பங்களை யாரும் பெருசா நிறைவேற்றி வைக்கிறது இல்ல, நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி மத்தவங்கள நம்ம பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு காரணமே நாமளா தான் இருப்போம். அடிப்படை காரணமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். சோ அதனால எப்பவும் மத்தவங்களோட ஃபீலிங்ஸ், மத்தவங்களோட விருப்பங்கள், தேவைகளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலி அதை விட கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் தவறு கிடையாது. எப்பவுமே நாம ஹாப்பியா, நம்மளோட மனசு பீஸ்ஃபுல்லா, நம்ம ஹெல்தியா இருந்தாதான் நம்ம கூட இருக்கவங்கள நல்லா பாத்துக்க முடியும்.
அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கும் நீங்க கொடுங்க. உங்களோட செல்ஃப் கேர்லயும் கவனம் கொடுக்க ஆரம்பிங்க. இது உங்களோட மைண்டை மட்டும் இல்ல, உங்களோட லைஃபையுமே எப்பவும் பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் டிப், எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு டெசிஷன் எடுக்கணும்னாலும் சரி, ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் சரி, நீங்க எவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்களோ இல்ல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான சர்க்கிள்ல இருக்கவங்ககிட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் ஐடியாஸ் வாங்குறீங்களோ, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை நீங்க டெசிஷனா எடுங்க. அது உங்களோட லைஃப்ல ரொம்ப நிறைய இடங்கள்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். அது எந்த விஷயம் தானே கேக்குறீங்க? நம்மளோட உள்ளுணர்வு. சில நேரங்கள்ல நமக்கு ஒரு சில விஷயத்துல டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். இதை எடுப்போமா, இந்த டெசிஷன் எடுத்தா இது நமக்கு சரியா வருமா, இல்ல இந்த டெசிஷன் எடுப்போமா, இல்ல நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை நம்மளோட மைண்ட்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும்பொழுது கொஞ்சம் அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா உங்களோட ஆள் மனசு, உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுது, எந்த டெசிஷன் எடுத்தா உங்களோட லைஃபுக்கு சரியா வரும், நீ இப்ப எடுக்க போற டெசிஷன் இந்த மாதிரி எடுத்தா உன் லைஃப்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு உள்ளுணர்வு வந்து நமக்கு சொல்லும்ல. அந்த டெசிஷனை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைய நேரங்கள்ல அது பாசிட்டிவா தான் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு இடத்துல நீங்க பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல சுத்திலும் அங்க யாருமே கிடையாது. அப்ப வந்து ஒரு பஸ் வருது, அது வந்து ஓரளவுக்கு கூட்டமா இருக்கு, நீங்க நின்று போற அளவுக்கு கூட்டமா இருக்கு. நீங்க வந்து அந்த இடத்துல ஏதோ உங்களுக்கு சரியில்லைன்னு தோணுது. ஏதாவது ஒரு பஸ் வந்துச்சுன்னா ஏறி போயிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பட் அந்த வர்ற பஸ் வந்து நீங்க நின்று டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கு, உட்கார்றதுக்கு சீட் கிடையாது. ஆனா நீங்க அந்த இடத்துல வந்து உங்களோட மனசு என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடாத, இதை மிஸ் பண்ணிட்டேன்னா அது தேவையில்லாம உனக்கு ஒரு ஆபத்தை வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லுச்சுன்னா, அதையும் தாண்டி இல்ல பரவாயில்ல இந்த பஸ் போகட்டும், நமக்கு அடுத்த பஸ் வரும், அதுல வந்து உட்காந்து நம்ம போய்க்கலாம், உட்காந்து சீட் கிடைக்கிற மாதிரி ஃப்ரீயா இருக்க மாதிரி பஸ் வந்துச்சுன்னா அதுல உட்காந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சொன்ன விஷயத்தையும் தாண்டி ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, அந்த இடத்துல மேபி தனியா நீங்க நிக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இல்ல ஒரு ஆபத்தான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனாலதான் உங்களோட உள்ளுணர்வு வந்து அந்த இடத்துல நீ நிக்காத, ரொம்ப நேரம் நிக்கிறது சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதையும் தாண்டி நம்ம ஒரு விஷயத்த பண்றோம், அதை நம்ம வந்து பெருசா கேர் பண்ணிக்காம நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவோம்னு நினைச்சு பண்ணோம் அப்படின்னா அதனால வரப்போற விளைவுகளை நாம தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சோ எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு டெசிஷன் எடுக்கணும்னாலும் சரி, கைடன்ஸ் தேவைப்படுச்சுனாலும் சரி, உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட், உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுது, எது சரின்னு சொல்லுதோ அதை டெசிஷனா எடுத்தோம் அப்படின்னா நிறைய நேரங்கள்ல அது நம்மளோட லைஃப்ல ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் கொடுக்கும். சோ இந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபோர்த் டிப், எப்பவுமே உங்க மனசுல என்ன தோணுதோ ஒரு விஷயத்துல அதை மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாக்டா உங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லி பழகுங்க. அதை விட்டுட்டு சுத்தி வளைச்சு சொல்றது, ஏன்னா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ, இல்ல அவங்க நம்ம கிட்ட கோச்சுப்பாங்களோ, அவங்க நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு ஒரு விதமான தயக்கத்தோடையே நீங்க சொல்ல வர விஷயத்த சொல்லாம மறைமுகமா சொல்றது, இல்ல வேற யார்கிட்டயாவது சொல்ல சொல்றது, இல்ல நீங்க சொல்ல வர விஷயத்தையே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிடுறது, அந்த மாதிரி எப்பவுமே பண்ணாதீங்க. அது வந்து உங்களை ஒரு கிளாரிட்டி இல்லாத பர்சன் மாதிரி காட்டும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கே சம்டைம்ஸ் வந்து நம்மளால இத சரியா சொல்ல முடியலையோ, நம்ம சொல்ல வர விஷயங்களை நம்ம சரியா சொல்ல மாட்டேன்றோமோ அப்படின்னு நினைச்சு உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸை பிரேக் பண்ற விதமாவும் இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிரும். இன்னொன்னு, எந்த ஒரு விஷயத்த நம்ம பேசணும்னு நினைச்சாலும் தைரியமா ஓப்பனா பேசலாம். ஆனா பேசுற விதம் மட்டும் சரியா இருந்தா போதும். நீங்க சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கும், சொல்ற விதம் தப்பா போயிருச்சுனாலும் அந்த இடம் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிரும். சோ அதனால எப்பவுமே உங்க மனசுல பட்ட விஷயங்களை உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்க கிட்ட எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி புரிய வைங்க. ஒரு சிலர்கிட்ட பொலைட்டா சொன்னா புரியும், ஒரு சிலர்கிட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொன்னா புரியும், ஒரு சிலர்கிட்ட வந்து ரொம்ப கைண்டா உட்கார வச்சு பொறுமையா பக்குவமா சொன்னா புரியும். இந்த மாதிரி
எதிர்த்தாப்புல இருக்கவங்ககிட்ட எப்படி சொன்னா புரிய வைக்க முடியுமோ அப்படி சொல்லி புரிய வைங்க. அதை விட்டுட்டு நீங்க சொல்ல வர விஷயத்தையே சொல்லாம உங்களுக்குள்ளேயே அழுத்தி அழுத்தி வச்சுக்கக்கூடிய பழக்கத்தை எப்பவுமே வச்சுக்காதீங்க. அது நிறைய நேரங்கள்ல ஒரு நாள் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து உங்களுக்கு லைஃப்ல கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஆல்சோ வந்து நம்ம நினைச்ச விஷயங்களை வெளியில டெலிவர் பண்ண முடியாம நமக்குள்ளேயே அழுத்தி அழுத்தி வைக்க அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இது நம்மளோட மைண்டுக்கும் சரி நம்மளோட பாடிக்கும் சரி எந்த விதத்திலயுமே நல்லது கிடையாது. சோ எப்பவும் மனசுல பட்டதை டக்குன்னு சொல்லக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க. சொல்ற விதத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து சொல்லுங்க. ஃபிஃப்த் டிப், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிப். எப்பவும் உங்களோட மைண்ட் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை சுத்தி நெகட்டிவிட்டியா இருக்க மாதிரி எதையுமே வச்சுக்காதீங்க. அது பீப்புளா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்களா இருந்தாலும் சரி, அதை உங்களோட மைண்டுக்குள்ள நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்றதுனால அதை கொஞ்சம் தள்ளியே வச்சுக்க பழகுங்க. நெகட்டிவான பீப்புளை உங்ககிட்ட நீங்க லைஃப்ல கொண்டு வர உங்க லைஃப் ஃபுல்லா நிறைய விதங்கள்ல நெகட்டிவாவே மாறிக்கிட்டே போகும். அது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல தெரியலன்னா கூட ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அதை உணர ஆரம்பிப்பீங்க. பட் அப்படி நீங்க ரியலைஸ் பண்ணும் பொழுது நிறைய விஷயங்கள்ல நீங்க இழந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு. சோ அதனால ரொம்ப நெகட்டிவான பீப்புளை உங்களோட லைஃப்ல முடிஞ்சா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்ல பிரியா என்னால அவங்கள கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது, அது அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அதை கொஞ்சம் தூரமா தள்ளி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஒரு ஹை பை சொல்ற மாதிரி லெவல்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லதா இருக்கும். அவங்களோட அந்த நெகட்டிவான தாட்ஸ் வந்து நம்மளோட மைண்டையும் நிறைய நேரங்கள்ல கரெக்ட் பண்ணிடும். சோ இந்த மாதிரி நெகட்டிவான பீப்புளையும் தள்ளி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நிறைய நெகட்டிவான விஷயங்களை உங்களோட மைண்ட் கன்சியூம் பண்றதுல இருந்தும் கொஞ்சம் விலகியே இருந்துக்கோங்க. அது சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க டிவி பாக்குறீங்க, இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கக்கூடிய இடங்கள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை உங்க மூளைக்குள்ள போட்டுக்காம அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட டெய்லி லைஃப்ல உங்களை எந்த விதத்திலையும் ஒரு மாதிரி பாதிக்காத மாதிரி உங்களோட டெய்லி வேலைகளை நீங்க வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, எந்த ஒரு பதட்டமும் இல்லாம, எந்த ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பீஸ்ஃபுல்லா உங்களோட வேலைகளை பண்றதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களோட டெய்லி லைஃப்ல நான் இது வரைக்கும் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட மைண்ட் எப்பவுமே ஹெல்தியா ஹாப்பியா இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.